ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்ப நாம வந்து தமிழில் யாருமே இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணாத ஒரு ஃபோனை நாம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபோன்னு பார்த்தீங்கன்னா போக்கோவோட M3. அண்ட் இந்த ஃபோனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்ராக்டிவான எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கீ ஸ்பெக்ஸுமே அவங்க வந்து பாக்ஸில் கொடுக்கல, ஃபுல் பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் போர்டு இருக்கும். இந்த ஒயிட் போர்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபோனை கையில் எடுத்த அப்புறம் அதை அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக்கு. ஸோ பேக் வந்து இந்த ஃபோன் வந்து ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபோன் ரிலீஸ் ஆன அப்புறம் வாங்குறதா இருந்தால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கலர் வந்து கண்டிப்பாக ப்ளூவாக தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அப்படியே கேமரா கட் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரிஞ்சிச்சு. அண்ட் நேரில் பார்க்குறதுக்கு இந்த கேமரா கட் அவுட் அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்ட் போக்கோங்கிற பிராண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. போக்கோ X3ல பார்த்த மாதிரி பெருசாக கொடுக்காம கொஞ்சம் குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதுவும் பார்க்கறதுக்கு ஆக்வர்டா தெரியல, டீசெண்டாக தான் இருக்கு. அண்ட் ஃபோனோட பின்னாடி வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒரு லெதர் கிரேடியன்ட்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கு. அண்ட் இந்த விஷயத்துக்காக போக்கோ கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வர எல்லா ஃபோன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் அப்படிங்கிற பேரில் கிளாஸ்டிக்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு ஃபோனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டர் டிசைன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு டிசைன் இந்த ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் போக்கோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். மற்ற பிராண்ட்ஸும் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் இன்னொரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனுக்கு வந்து 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் இருக்கிற ப்ரைஸ் கட்டில் இந்த ஃபோன் தான் பெஸ்டஸ்ட் பேட்டரி ஃபோன். அண்ட் அது கூடவே 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஃபோனோட பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இப்போவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னதான் இந்த ஃபோனுக்கு வந்து பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாலுமே இந்த ஃபோன் வந்து அவ்வளோ பல்காகவே இல்லை. சைடு பார்த்தீங்கன்னா திக்னஸும் நார்மலாக தான் இருக்குது. அண்ட் ஃபோனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 198 கிராம்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து போக்கோ X3 பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பல்கான ஃபோன். அண்ட் அந்த ஃபோனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 225 கிராம். எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த ஃபோனோட ரிவ்யூவில். என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X3 ஃபீல்ஸ் லைக் பவர் பேங்க். ஆனால் இந்த வாட்டி போக்கோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பில்ட்டோட ரொம்பவுமே லைட்டான ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்காக போக்கோக்கு இன்னொரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அடுத்ததாக டிஸ்பிளே. இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சில் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 83.4% கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல பார்க்குற கலர்ஸ் எல்லாமே பஞ்சியாக கரெக்டாக சேச்சுரேட்டடாக தான் இருக்கு. அண்ட் அந்த சேச்சுரேஷன் உங்களுக்கு பத்தலைன்னா செட்டிங்ஸில் கலர் ஸ்கீம் போனீங்கன்னா அங்கே சேச்சுரேட்டட் கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தெரியும். அண்ட் போக்கோ X3ல நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபோனுக்கு வந்து சன்லைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் சன்லைட் பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே பிரைட்னஸும் தானே அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா I like the display. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நாம வந்து போக்கோ X3ல Redmi Note 9 Pro Maxல இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பார்த்தோமோ சேம் டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸில் இருக்கிற டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு இந்த 10,000 செக்மெண்ட்ல வரும்போது எந்த ஃபோன்ஸுக்குமே வரதில்லை, இந்த ஃபோனுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் கட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 720p ரெசல்யூஷனில் ஒரு HD டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய பிராண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டை சுற்றி எல்லா ஃபோன்ஸையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே ஃபோனாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஃபைனான ஸ்பீக்கர் தான். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க.
அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து Snapdragon 662 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே GPU பார்த்தீங்கன்னா Adreno 610 கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்கலாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள், அதாவது எக்ஸாம்பிள் இந்த கேமிங் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபோனில் ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து Android 10 கொடுத்துருக்காங்க, MIUI 11 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனோட ஆப் டாக்ல எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்ச் பார். ஸோ இந்த சர்ச் பார் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. நிறைய ஃபோன்ஸில் மேலே கொடுத்துருப்பாங்க, அது ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அவங்க ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் டாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து வரிசையாக எல்லா ஆப்ஸும் காமிக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அவசரத்தில் ஒரு ஆப் தேடும்போது அது நமக்கு ஈஸியாக கிடைக்காது. ஸோ இதுக்காக அவங்க வந்து இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப் டாக்லேருந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஆப்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கோ அங்கே எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அண்ட் அடுத்ததாக என்டர்டைன்மெண்ட். இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபி, டூல்ஸ், நியூஸ் அண்ட் ரீடிங், ஷாப்பிங், கேம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸாக பிரித்து ஆப் டாக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஒரே வேரியேஷனில் தான் கொண்டு வந்திருக்காங்க, 4GB மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவே 128GBயில் பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு சைடில் கொடுத்துருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ரொம்பவுமே ஃபைனாக ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கேமராக்கு அவங்க வந்து f1.8 அப்பேச்சரில் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் 2 மெகா பிக்சலில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேக்ரோ கேமரா, இன்னொன்று வந்து டெப்த் சென்சர். அண்ட் இந்த மேக்ரோ கேமராக்கு பார்த்தீங்கன்னா f2.4 அப்பேச்சரில் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் சென்சருக்கும் 2.4 அப்பேச்சரில் தான் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் வந்து 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் தான் உங்களுக்கு ஷூட் பண்ண முடியும். அண்ட் பேக் கேமராவில் ஷூட் ஆன ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த ஃபோனுக்கு செல்ஃபி கேமரா வந்து 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க, f2.1 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இந்த ஃபோனை பற்றின பேசிக்கான சில விஷயங்கள். அண்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமரா பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுறவங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அந்த வீடியோ போட்டவொடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ். See you soon.